Hello students, welcome to Navy Max. இன்னைக்கு வந்து நம்ம 11th Maxல chapter 1 அதாவது sets, relations and functions chapterல setsனா என்னன்னு பார்க்கலாம். A set is a collection of distinct objects considered as a whole. The objects in a set are called elements or members. அதாவது செட்ன்றது நம்ம என்ன சொல்லுவோம்னா collection of distinct objects அப்படின்னு சொல்லுவோம். அந்த செட்ல இருக்க ஆப்ஜெக்ட்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா elements or members அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த செட் A, இந்த செட் A ஓட எலிமெண்ட்ஸ் என்னன்னா 1 2 3 4. ஸோ இப்படி தான் நம்ம செட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். A set containing no elements is called an empty set or a void set. It is usually denoted by, அதாவது ஒரு செட்ல வந்து எலிமெண்ட்ஸ் இல்லைன்னா அது நம்ம எம்டி செட் இல்லைன்னா வாய்ட் செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை எப்படி டினோட் பண்ணலாம், அந்த சிம்பிள்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க. பை A is a subset of B, we mean every element of the set A is an element of the set B. அதாவது A வந்து சப்செட் ஆஃப் Bனா இப்போ நம்ம என்ன சொல்லலாம், A செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் B செட்லேயும் இருக்கும். ஸோ அதுதான் எங்கள் மீனிங். அதனால தான் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் செட் A is an element of set B. In this case we say A is a subset of B and B is a superset of A. அப்போ A வந்து subset of B அப்படின்னு சொல்லலாம், B வந்து நம்ம superset of A அப்படின்னு சொல்லலாம். For any two sets A and B, if A is a subset of B and B is a subset of A, then the two sets are equal. Suppose ரெண்டு செட் இருக்கு A and B. இப்போ A வந்து subset of B, அதே மாதிரி B வந்து subset of A னா அப்போ அந்த ரெண்டு செட்ஸ்மே ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். For any set A, the empty set and the set A are always subsets of A. அதாவது for any set, ஒரு A செட் இருந்துச்சுன்னா அப்போ empty செட்டும் அந்த செட்டையும் எப்பவுமே அதுக்கு வந்து சப்செட்டாக தான் இருக்கும். These two subsets are called trivial subsets. ஸோ இந்த சப்செட்ஸை நம்ம trivial subsets அப்படின்னு சொல்லலாம். We say A is a proper subset of B if A is a subset of B and A not equal to B. அதாவது A வந்து proper subset of B அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம்னா A வந்து subset of B இருக்கணும், அதே மாதிரி Aவும் Bயும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. அப்போனா நம்மளால A வந்து ஒரு proper subset of B அப்படின்னு சொல்லலாம். An improper subset is a subset that is exactly equal to the original set. அதாவது ஒரு இம்ப்ராப்பர் சப்செட் நம்ம எப்போ சொல்லணும்னா அந்த சப்செட் வந்து ஒரிஜினல் செட்டும் அந்த சப்செட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, அதாவது எக்ஸாக்ட்லி ஈக்குவல்னா அப்போ வந்து இம்ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லுவோம். The union of two sets A and B is denoted by A union B is defined as. அதாவது டூ செட்ஸ் A and B ஓட யூனியன் வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, அதாவது A union B equal to ஒரு element X, இந்த element X வந்து belongs to A set or X belongs to B set. ஸோ இதான் வந்து condition. The intersection is defined as. ஸோ intersection எப்படி define பண்ணுவோம், அதாவது A intersection B equal to, அதாவது set of elements, இந்த X வந்து எப்படி இருக்கும்னா X belongs to A set and X belongs to B set. ஸோ இதான் வந்து condition. Two sets A and B are disjoint if they do not have any common element. அதாவது இந்த செட் A and B வந்து disjoint அப்படி நம்ம எப்போ சொல்லுவோம்னா அதுக்கு ரெண்டுத்துக்குமே காமன் எலிமெண்ட் இல்லைன்னா அப்போ இந்த டூ செட்ஸ் A and B வந்து disjoint அப்படின்னு சொல்லுவோம். That is A and B are disjoint if A intersection B equal to null set. If A is a set, then the set of all subsets of A is called the power set of A and it is usually denoted by. அதாவது சப்போஸ் இப்போ A வந்து ஒரு செட், அப்போது செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் ஏ, ஸோ அதை தான் வந்து நம்ம பவர் செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க. Usually all sets under consideration in a mathematical process are assumed to be subsets of some fixed set. This basic set is called a universal set. அதாவது எல்லா செட்டுமே வந்து சப்செட்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ஆஃப் சம் ஃபிக்ஸட் செட். ஸோ அந்த செட்டை தான் வந்து நம்ம யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லுவோம். Let A be a subset of the universal set U. The complement of A with respect to U is denoted by and is defined as. Suppose A வந்து ஒரு subset அப்படின்னு எடுத்துக்கலாம் of the universal set U. அப்போ complement of A வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா A complement. ஸோ எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, அதாவது A complement வந்து set of elements X. ஸோ இந்த X வந்து belongs to U set and X does not belong to A set. ஸோ இதான் வந்து கண்டிஷன். அதாவது A complement எப்படி கண்டுபிடிப்போன்றதுக்கு. The set difference of the set A to the set B is denoted by and is defined as. அதாவது செட் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்போம்னா A difference B. ஸோ இது எப்படின்னா செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் A. ஸோ இந்த A element வந்து belongs to A set and A element does not belong to B set. ஸோ இதான் வந்து கண்டிஷன்.
A set X is said to be a finite set if it has k elements for some k belongs to W. We say the finite set X is of cardinality k and is denoted by n of x. அதாவது ஒரு செட் x வந்து ஃபைனட் செட் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம்னா இஃப் இட் ஹஸ் k எலமெண்ட்ஸ், அதாவது ஃபைனட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். இப்போ இந்த ஃபைனட் செட் x வந்து இஸ் ஆஃப் கார்டினாலிட்டி k அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அதை எப்படி டினோட் பண்ணலாம்னா n of x. A set is an infinite set if it is not finite. ஒரு செட் வந்து ஃபைனட்டா இல்லைன்னா அப்போ அது வந்து இன்ஃபினிட் செட் அப்படின்னு சொல்லலாம். If n of a equal to 1 then it is called a singleton set. அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட் வந்து 1 இருந்துச்சுன்னா அப்போ அது வந்து நம்ம சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம்யூட்டேட்டிவ், அதாவது a யூனியன் b ஈக்குவல் டு b யூனியன் a. அதே மாதிரி a இன்டர்செக்ஷன் b ஈக்குவல் டு b இன்டர்செக்ஷன் a. அடுத்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, a யூனியன் b யூனியன் c ஈக்குவல் டு a யூனியன் b யூனியன் c. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த ப்ராப்பர்ட்டி a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c. ஸோ இது எப்படி எழுதலாம், a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c. அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, a யூனியன் b இன்டர்செக்ஷன் c. இது நம்ம எப்படி எழுதலாம்னா a யூனியன் b இன்டர்செக்ஷன் a யூனியன் c. அதே மாதிரி a இன்டர்செக்ஷன் b யூனியன் c ஈக்குவல் டு a இன்டர்செக்ஷன் b யூனியன் a இன்டர்செக்ஷன் c. அடுத்து ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி, அதாவது a யூனியன் நல் செட் வந்து ஈக்குவல் டு a செட். அதே மாதிரி a இன்டர்செக்ஷன் யூனிவர்சல் செட் ஈக்குவல் டு a செட். அடுத்து ஐடெம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது a யூனியன் a ஈக்குவல் டு a. அதே மாதிரி a இன்டர்செக்ஷன் a ஈக்குவல் டு a. அடுத்து அப்சார்ப்ஷன் ப்ராப்பர்ட்டி, அதாவது a யூனியன் a இன்டர்செக்ஷன் b ஈக்குவல் டு a. அதே மாதிரி a இன்டர்செக்ஷன் a யூனியன் b ஈக்குவல் டு a. அடுத்து டி மார்கன் லாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் a யூனியன் b த ஹோல் காம்ப்ளிமெண்ட். இது நம்ம எப்படி எழுதலாம்னா a காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் b காம்ப்ளிமெண்ட். அதே மாதிரி a இன்டர்செக்ஷன் b த ஹோல் காம்ப்ளிமெண்ட்டை a காம்ப்ளிமெண்ட் யூனியன் b காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு எழுதலாம். a டிஃப்ரென்ஸ் b யூனியன் c, இது a டிஃப்ரென்ஸ் b இன்டர்செக்ஷன் a டிஃப்ரென்ஸ் c. அதே மாதிரி a டிஃப்ரென்ஸ் b இன்டர்செக்ஷன் c, இது வந்து a டிஃப்ரென்ஸ் b யூனியன் a டிஃப்ரென்ஸ் c. அடுத்து ஆன் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ், அதாவது a சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் b ஈக்குவல் டு b சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் a. செகண்ட் ஒன் a சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் b சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் c, இது வந்து ஈக்குவல் டு a சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் b சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் c. அடுத்து தேர்ட் ஒன் a இன்டர்செக்ஷன் b சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் c, இது நம்ம எப்படி எழுதலாம்னா a இன்டர்செக்ஷன் b சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் a இன்டர்செக்ஷன் c. அடுத்து ஆன் எம்டி செட் அண்ட் யூனிவர்சல் செட், எம்டி செட் காம்ப்ளிமெண்ட் வந்து ஈக்குவல் டு யூனிவர்சல் செட். அதே மாதிரி யூனிவர்சல் செட் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு எம்டி செட். a யூனியன் a காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு யூனிவர்சல் செட். a இன்டர்செக்ஷன் a காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு நல் செட். a யூனியன் யூனிவர்சல் செட் வந்து ஈக்குவல் டு யூனிவர்சல் செட். a இன்டர்செக்ஷன் யூனிவர்சல் செட் ஈக்குவல் டு a செட். ஆன் கார்டினாலிட்டி செட், ஃபார் எனி டூ infinite sets a and b, n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b. அதாவது கார்டினாலிட்டி செட் பேஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ரெண்டு ஃபைனட் செட்ஸ் இருக்குது a and b. அப்போ n of a union b நம்ம எப்படி எழுதலாம்னா n of a plus n of b minus n of a intersection b. if a and b are disjoint finite sets இருந்துச்சுன்னா அப்போ n of a union b வந்து n of a plus n of b. For any three finite sets a, b and c, suppose three finite sets இருக்கு a, b and c, அப்போ n of a union b union c, இது நம்ம எப்படி எழுதலாம்னா n of a plus n of b plus n of c minus n of a intersection b minus n of a intersection c minus n of b intersection c plus n of a intersection b intersection c. அடுத்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்க்கலாம். The Cartesian product of a with b is denoted by a cross b. ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து எப்படி டினோட் பண்ணலாம்னா a cross b. ஸோ இது எப்படி டிஃபைன் ஆகும்னா a cross b is equal to set of ordered pairs a, b. ஸோ இதில் a element belongs to a set, அதே மாதிரி b element belongs to b set. ஸோ இப்படி தான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் a and b வந்து நம்ம கண்டுபிடிப்போம். சப்போஸ் if a equal to 1 2 3, ஸோ இதான் வந்து எலமெண்ட்ஸ். அதே மாதிரி b செட் வந்து 2 4 6. அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, அதாவது a cross b. இப்போ ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன 1, இப்போ செகண்ட் செட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன 2. அப்போ 1 2 அப்படின்னு ஒரு ஆர்டர் பேராக எழுதுவோம். அடுத்து செகண்ட் செட்டில் இருக்க அடுத்த எலிமெண்ட் என்ன 4, அப்போது 1 4 அப்படின்னு எழுதுவோம். அடுத்து எலிமெண்ட் என்ன 6, அப்போது 1 6.
அதாவது அடுத்த செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் முடிகிற வரைக்கும் நம்ம பேர் பண்ணி எழுதுவோம். இப்போ இதுக்கப்புறம் எலமெண்ட் இல்லாததுனால இப்போ ஃபர்ஸ்ட் செட்டில் அடுத்த எலமெண்ட் என்ன 2, அப்போது 2, 2 அப்படின்னு எழுதுவோம். அப்புறம் 2, 4, அப்புறம் 2, 6, அடுத்து 3, 2, 3, 4, 3, 6. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸாக எழுதியாச்சு. ஸோ இதுதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். The number of elements in A cross B is the product of the number of elements in A and the number of elements in B. That is n of A cross B equal to n of A into n of B if A and B are finite. அதாவது ரெண்டு செட் இருக்கு, A செட் அண்ட் B செட், ரெண்டுமே வந்து ஃபைனைட் செட்ஸ். இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா இதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்ன A cross B. அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இது வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் A cross B is a product of the number of elements in A and the number of elements in B. அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் A கண்டுபிடிப்போம், அதே மாதிரி நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் B. ஸோ இதோட ப்ராடக்ட்டும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் வந்து உங்களுக்கு ஈக்குவல். அதாவது n of A cross B equal to n of A into n of B. Further, n of A cross B cross C equal to n of A into n of B into n of C if A, B and C are finite. ஸோ அந்த கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் போடும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.